ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா நம்ம வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வயலுக்கு போயிட்டு நம்ம வந்து பனங்காய் நுங்கு வெட்டி அதில் வந்து நுங்குல நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். அது எப்படி ஜூஸ் போடலான்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் எங்கள் அப்பாவும் நடந்து போயிட்டுருக்கோம். ஹலோ சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைனிக்கு தான் போக போகிறது. இப்போ தான் கைனி தான் போகிறேங்க. பனங்காய் வச்சு ஜூஸ் போட்டு ஜூஸ் சாப்பிடணும். சாப்பிட போகிறோம். இப்போ தான் போகிறோம் வயலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் போகலாங்க. தெரிஞ்சு போகல போ. புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. இப்போ வந்து பார்க்கலாம் வீடியோவில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பரபரப்பாக அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பரபரப்பாக போக போகுது வீடியோ. புதுசாக இன்ட்ரடியூஸ் வீடியோ வந்து வைரல் ஆக போகுது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வந்து வயலுக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். வயலுக்கு போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வயலுக்கு போயிட்டு அதான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக வந்து வயல்வெளி தாங்க. வயல்வெளிக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளி தான். அதான் பார்த்துட்ருக்கீங்க. அதுதான் நேராக நம்ம வந்து நம்ம வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபுல் வீடியோவே நான் போடுறேங்க. வயலுக்கு போகிற வரைக்கும் ஃபுல் வீடியோவே போடுறோம். வா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழனி கிட்ட வந்துட்டோம். அதான் பார்க்குறீங்க. கழனி கிட்ட போயிட்டுருக்கோம். கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பனை மரத்து கிட்ட தான் வந்திருக்கோம். பனங்காய் இருக்கானு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதான் பார்க்க போகிறீங்க வீடியோவில். நேராக போயிட்டுருக்கோம். கிட்ட வந்தாச்சு, நம்ம வயலுக்கு வந்தாச்சு. நடந்து தான் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஈசமரம் இருக்குன்றாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக பண்ண போகிறோம். நீங்கள் வாங்க, வயலுக்கு வந்தாலே வேற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க போகிறீங்க வீடியோவில். கிட்ட வந்தாச்சு, நம்ம வயலுக்கு கிட்ட வந்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நேராக வந்தாச்சு, கிட்ட தான் வந்தாச்சு. பாருங்கள், நம்ம வயலுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாகவே நம்ம வயலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், மேலே இருக்கு பனங்காய். ஆல்ரெடி வெட்டிட்டு இருக்கிறாங்க. பனங்காய் ஒரு 2-3 கொலை தான் இருக்கு. இதான் இருக்கு பனை மரத்தில். இருங்க காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன் ஃபுல்லாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பனங்காய் வந்து மரத்தில் வச்சுருக்கு பாருங்கள். இதுதான் நாங்கள் வெட்ட போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே மரத்தில் ஃபுல்லாகவே வச்சுருக்கு. தெரியுதுங்களா? பனங்காய் வச்சுருக்கு. இதான் பார்க்க போகிறீங்க. பனை மரத்தில் ஃபுல்லாக பாருங்கள். எட்டிருந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பனை மரம் தாங்க. பனை மரத்தில் ஏறி ஒன்று எங்கள் அப்பா வெட்டிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. இதுதான் நம்ம வந்து பனங்காய் வெட்ட போகிறோம். பாருங்கள், செம்மையாக காய்ச்சிருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக இந்த மரத்தில் எங்கள் அப்பா வெட்டிட்டாரு. ஃபுல்லாகவே இந்த மரத்தில் தான் இருக்குது. அந்த மரத்தில் ஏறி பனங்காய் ஏறி வெட்ட போகிறோம். வெட்டாலும் அது கொலை வெய்யும். 3-4-5 கொலை இருக்குது. வெட்டு வீழ்ந்தோன்னா அதை நுங்கு பண்ணி பேர்த்து அதை செஞ்சு அதை ஜூஸ் போட்டு சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கோ. எப்படின்னா பாருங்க, இதில் ஏற போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் பாருங்கள், இந்த மரத்தில் ஏற போகிறோம் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் ஏற போகிறாரு. அது எப்படி மரத்தில் எப்படி ஏற போகிறாருன்னு பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் காட்டுறேன். ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க. லைவாக தான் ஏறிட்டு இருக்காருங்க மரத்தில். இந்த மரத்தில் மேலே ஆல்ரெடி வெட்டிட்டாரு. இந்த பக்கத்துலேயும் கொலை இருக்குது. மேலே ஒரு 4-5 கொலை இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் ஏறி வெட்ட போகிறாரு. எப்படி வெட்ட போகிறாருன்னு பார்க்கலாம். வந்து பல மரங்களை ஏறியிருக்காரு அவர். நானே ஏறியிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம் இது. ஆனால் பார்த்து தான் ஏறணும். அதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே எப்படி ஏற போகிறாருன்னு பார்ப்போம். மரத்துக்கிட்ட ஏறிட்டாரு. கொஞ்சம் டேஞ்சருங்க. மரத்தில் ஏறுறது கொஞ்சம் இதுதான். கருக்கு கீச்சிச்சுன்னா ரொம்ப இது டேஞ்சரு. பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் ஏறிட்டு இருக்காரு. மரத்தில் ஏறுறது கொஞ்சம் டேஞ்சரான வேலை அது. பார்ப்போம் எப்படி இருக்கு ஏறுறான்னு பார்ப்போம்.
பார்த்து. ஆ கத்தி கொஞ்சம் ஷார்ப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு. எடுத்து பாருங்க பணங்க இருக்குன்னு பார்த்து வைக்கிறேன் பாருங்க. பாருங்க கேட்டாருங்க. பார்த்தீங்கன்னா பணங்காய் எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்து மேலே வைக்க போறாரு. 2 கொலை வெட்டியிருக்காரு, ஒரு 3 கொலை. பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனை மரத்தில் ஏறி பனங்காய் வெட்டி வச்சு நம்ம ஒரு 4 கொலை தான் இருந்தது. அந்த கொலை வெட்டியிருக்கோம். மிச்ச கொலை கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. அதனால் இப்போ இந்த கொலையில் மட்டும் நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். அது எப்படி போடலான்றதை பார்க்கலாம் வீடியோவில். என்னென்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். இந்த பாருங்க, இந்த செய்கிற பாருங்க, இந்த பாத்திரத்தில் இந்த பாருங்க, எலும்பு சமயம் பாருங்க. இந்த பாருங்க காஞ்சி ஜூஸு. இந்த பாருங்க பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு இந்த பாருங்க, இந்த வானல் பாத்திரம், இந்த பை இங்கே வைக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க கை பையில் எடுத்தது. இந்த பாருங்க இதான் எல்லாம் நான் தயார் பண்ணி நுங்கு வெட்ட போகிறேங்க. அவ்வளோதாங்க, தயார் பண்ணி வெட்ட போகிறேங்க. ஆமாங்க. ஆரம்பிக்கலாமா? ரெடி. இதெல்லாம் செய்யுங்க. வாங்க, இதெல்லாம் கட் பண்ணி நம்ம பனங்காலம் வெட்டல் ரெடி பண்ணலாங்க. இந்த பாருங்க, இந்த பனங்காய் வெட்டி இந்த துக்கெல்லாம் பறிச்சுட்டு, இந்த பாருங்க துக்கு எடுத்துட்டு, இதில் 3 கண் தாங்க இருக்கு. 3 கண் இருக்குங்க. நல்லா சாப்பிட்டு டேஸ்டாக இருக்குங்க. இதை பாருங்க, இப்படி அறியணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பாருங்க, ஊத்துறேன் பாருங்க. ஊத்துறேன் பாருங்க. அப்பா இங்கே போகிறேன் பாருங்க. சரியா? இலங்காய் தாங்க இலச்சி நல்லா ஜம்மு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஊத்துறேன் பாருங்க. பாருங்க, பாருங்க. பாருங்க, செவன செழிப்பாக்குது பாருங்க. உங்களுக்குலாம் உங்களுக்கு செழிப்பாக்குது பாருங்க. பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்து நுங்கு எடுத்தாச்சு. நுங்கு சாரெலாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதான் ஜூஸ் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து நுங்கு சாறு தான் எடுத்து வச்சுருக்கோம். நுங்கு சாறில் இப்போ ஜூஸ் போட போகிறோம். எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஸ் சர்மத் இருக்கு. ரோஸ் சர்மத் அதான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். சர்மத் நன்னாரி சர்மத் இருக்குது, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நன்னாரி சர்மத்து கொஞ்சம் ஊற்றிக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாறு கொஞ்சம் ஊற்றிக்குவோம். போடாது, அப்படி ஒரு பக்கமாக வை, மண்ணில் போடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்னாரி இருக்குது. நன்னாரி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நன்னாரி தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கங்க. பார்த்துங்க. நன்னாரி கொஞ்சம் ஊற்றியாச்சு. தேவையான அளவு போதும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். நம்ம ஜூஸ் கம்மியாக தான் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, ஊற்றிக்கும். ஊற வச்சது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலக்கலாம். இரு பார்ப்போம். இருப்பான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சக்கரை கரெக்டாக தான் பார்க்கலாம். இது கரெக்டாக இருக்குது. போடுப்பா. சர்மத் ரெடி, பார்த்துங்க. இல்லைப்பா இது போதும்பா, கொஞ்சம் டப்பா காட்டு. ஜூஸ் ரெடி, குடிக்க போகிறோம். ஜூஸ் ரெடி. தூக்கி ஊற்று. உட்காந்து எடுத்துக்கோ ஜூஸ் எடுத்துக்கோ. சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டாச்சு, நிறைய போட்டு வச்சுருக்கோம். ஜூஸ் குடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜூஸ் போட்டாச்சு, சாப்பிட போகிறேங்க. பாருங்கள், நீங்கள் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், டேஸ்டாக இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்குங்க, ஜம்முன்னு. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க.